Plant and animal fibers. Plant and animal fibers. First one, natural fibers. Cotton, jute and silk. Natural fibers, what are the one? Cotton, jute and silk. Which one plant fibers? Cotton and jute only plant fibers. Which one animal fibers? Wool and silk. Here see the picture. Cotton, plant fibers, jute. This also which one? Plant fibers only. Next, ஜூட்னா என்னதுன்னா சணல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சில்க்கு வேர் டு வி கெட் ஃப்ரம் சில்க்? இட் இஸ் அனிமல்ஸ். ஓகே, wool and silk get from animals fibers. Next our topic, wool. Wool is a fiber derived from the fur of animals of the Caprinae family, principally sheep. The hair of other animals, mammals like goat, yak, alpaca and rabbit may also be called wool. The wool, it is a fiber derived from where? Fur of animals, especially for which family? Caprinae family. Caprinae family sheep only get from wool. The hair of other mammals. Mammals, what do you mean by mammals? Yeah, very good. They give birth to their young ones and also feed their mother milk. That animals only mammals. What are the mammals give for hair? Goat, yak, alpaca and rabbit. This all the one give which one? Wool. இந்த உள்ளே நம்ம எதுலேருந்து பெறுகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா கேப்ரினே ஃபேமிலிங்கிற ஒரு ஷீப்புக்கிட்ட இருந்து தான் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த உள்ளே பெறுறோம். உள்ளுனா என்ன? அந்த உள்ளன் அப்படின்னு உள்ளன் மேட் பண்ணுறோம்ல, அந்த உள்ளு அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த மேமல்ஸ் பாலூட்டிகளில் எந்தெந்த பாலூட்டி? கோட்டு, யாக்கு, அல்ஃபாக்கா, ராபிட்டு, இதுவும் என்ன செய்யுது? உள்ளே கொடுக்குது. நெக்ஸ்ட் அவர் டாபிக், process of wool. What are the process involved in wool making? That only process of wool. There are 5 steps involved in this process. What are the steps? Shearing, first one. Next one, grading or sorting. Third one, washing or scouting. Fourth one, guarding. Fifth and final one, spinning. What is mean by shearing? First one, the hair of sheep is removed from its body. This is called shearing. ஷியரிங்னா என்ன? இந்த உல் மேக்கிங் ப்ராசஸில் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, ஷியரிங் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ரெண்டாவது ஸ்டெப்பு கிராடிங் ஆர் ஷார்ட்டிங்னு சொல்கிறாங்க, தேர்டு ஸ்டெப்பு வாஷிங் ஆர் ஸ்கவுட்டிங், ஃபோர்த்து ஸ்டெப்பு கார்டிங் அண்ட் ஃபிஃப்த்து ஸ்டெப்பு விச் ஒன்? ஸ்பின்னிங். யா, ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் மீன் பை ஷியரிங்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த செம்மறி ஆட்டிலருந்து அதோட மேலாக அந்த தோல் பகுதியை எடுப்போம் இல்லைங்களா, அதை ரிமூவல் ஆஃப் ஹேர், ரிமூவ்டு ஃப்ரம் இட்ஸ் பாடி. விச் ஹேர் ரிமூவ்டு? த ஷீப். ஓகே, தட் ப்ராசஸ் ஒன்லி ஷியரிங். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பு, ப்ராசஸ் ஆஃப் உல். Second step which one? Grading or sorting. The sheared skin is washed thoroughly with soap or detergent to remove dust and grease. இதை என்ன பண்ணுறோன்னா நல்லா வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணி என்ன பண்ணுறோம்? சோப்புலையும் டிட்டர்ஜென்ட்லையும் வாஷ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா டர்ட்டையும் டஸ்ட்டையும் க்ரீஸையும் போக்குறதுக்காக. நெக்ஸ்ட்டு வாஷிங் ஆர் ஸ்கவுட்டிங். த ஃப்ளீஸ் ஃப்ரம் த சேம் ஷீப் may be different from different parts of the body. It is sorted out into separate piles of similar nature. என்ன பண்ணுறோம் இதில் அப்படின்னா, அந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வேறு ஷீப்புக்கிட்ட இருந்து வேறு அந்த ஆட்டுக்கிட்ட இருந்து நமக்கு அந்த உள்ளு கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா மிங்கிள் பண்ணி தயாரிக்கணும். ஒரே மாதிரி உள்ளு வேணும் இல்லைங்களா, அதனால எல்லாத்தையும் ஒரு பைல்ஸில் போட்டு ஒரே மாதிரி நேச்சராக கொண்டு வரோம். இதுதான் தேர்டு ஸ்டெப்பு. Next, fourth step, guarding. What is mean by guarding? The dried wool is carefully removed. These fibers then passed through the rollers which are covered with a fine sheet of thin wire teeth. This process arranges the wool into a flat sheet called a web. The dried wool, அதாவது நல்லா அலசி காய வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த காஞ்சி போன உள்ள என்ன செய்கிறோன்னா ஒரு ரோலருக்குள்ளார விடுறோம். அந்த ரோலரில் எப்படி இருக்குது? நல்ல ஒரு ஷீட் இருக்குது, அது ஸ்மூத்தாக ஒரு ஷீட் இருக்குது. அது இல்லாமல்
ஒரு பல்லாக இருக்க மாதிரி இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா அதை கரெக்டாக ஒரு உள்ளு மாதிரி அந்த நூல் வர மாதிரி ஒரு ப்ராசஸில் அந்த உள்ளே தயார் பண்ணி வெளியில் அனுப்புது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளாட் ஷீட்டுக்குள்ளார போனோன்னா அந்த பற்கள் மாதிரி அமைப்பு என்ன செய்யுதுன்னா அதை ஈவனாக அந்த நூலை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கரெக்டாக அனுப்பி விடுது. இதுதான் 4th ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டெப்பு ஸ்பின்னிங். The web is drawn into a narrow strand and then passed through spinning machines. The spinning machine twists the strand into yarn. The yarn is wound to form balls of wool. This yarn is either weaved into fabric or retained for knitting. இந்த வெப்புக்குள்ளார அதாவது அந்த 4th ஸ்டெப் இருக்குது இல்லைங்களா, அதில் விட்ட வெப்புக்குள்ளார இருந்து என்ன செய்கிறோன்னா ஸ்பின்னிங் மெஷின்குள்ளார அனுப்புகிறாங்க. அந்த ஸ்பின்னிங் மெஷினில் எப்படி இருக்கும்னா ஒரு ராடு மாதிரி இருக்கும். அதில் என்ன இருக்கும், நிறைய நூல் கண்டு வச்சுருப்பாங்க. அது வழியாக என்ன செய்யணும்னா இந்த நூல் சுற்றிக்கிட்டே போகும். ஒரு சில இதில் ஃபேப்ரிக் அப்படின்னா என்னென்னா துணி நெய்யவும் பயன்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் என்ன பண்ணுறோம், தைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் இந்த நூலை. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் உல். என்ன கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் உள்ளோட கேரக்டர் என்ன? இட் இஸ் ரெசிஸ்டன்ட் டு ஹீட், வாட்டர், வியர் அண்ட் டியர். எதை ரெசிஸ்ட் பண்ணுது? ஹீட்டை ரெசிஸ்ட் பண்ணுது, வாட்டரை அப்சார்ப் பண்ணிக்குது. இதை ஈஸியாக என்ன செய்கிறோம், பனிக்காலத்தில் மாய்ச்சர், இட் அப்சார்ப்ஸ் மாய்ச்சர். பனிக்காலத்தில் எதை போட்டுக்கிறோம், நம்ம இந்த உள்ளனை தான் நம்ம போத்திக்கிறோம். உல் இன்சுலேட் அகைன்ஸ்ட் கோல்டு. ஸோ உல் இஸ் எ குட் இன்சுலேட்டர், இட் டஸ் நாட் ரிங்கிள் ஈஸிலி. இந்த உள்ளே நம்ம என்ன செய்கிறோம், ஹீட்டு, வாட்டரு இது எல்லாத்துல இருந்து நம்மளை பாதுகாக்குது. அது இல்லாமல் மாய்ச்சர் என்ன செய்யுது, அப்படியே அப்சார்ப் பண்ணி வச்சுக்குது. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா இது கோல்டுக்கு அதாவது வெளியில் இருக்க ஈரப்பதத்துக்கு அகைன்ஸ்டாக ஒர்க் பண்ணுது. அதனால இதை குட் இன்சுலேட்டர்னு சொல்கிறோம். பனிக்காலத்தில் நம்ம எதை போட்டுக்கிறோம், இந்த உள்ளே தான் போட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம கதகதப்பாக ஹீட்டாக நம்ம பாடியை வச்சுக்கணுங்கிறதுக்காக. அது இல்லாமல் இது ஈஸியாக என்ன செய்யாது, சுருங்காது. அதனால இதுதான் இதோட கேரக்டரிஸ்டிக். நெக்ஸ்ட் அவர் டாபிக் யூசஸ் ஆஃப் உல். It is used in clothing and household fabrics. Which one? Wool. It is also used to make sweater, dresses, coats and also sports wear, blended with other natural or synthetic fibers. Wool used as hat, traps and cheese and crease resistant blankets, anti-static and noise absorbing carpets. உல் கிளாத்தை நம்ம ஹவுஸ் ஹோல்டு ஃபேப்ரிக்ஸாக யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் ஸ்வெட்டர் மேக் பண்ணுறோம், ட்ரெஸ்ஸஸ் தயாரிக்கிற அந்த உள்ளில். அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் வியர், அந்த ஸ்போர்ட்ஸ் வியர்னால் என்னது, இந்த விளையாட்டு வீரர்கள்லாம் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் இந்த உள்ளு தான். அடுத்து பிளண்டட் வித் நேச்சுரல் ஆர் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் உல் யூஸ்ரஸ் ஆட்ஸ் ட்ராப் அண்ட் கிரீஸ் ரெசிஸ்டன்ஸ். இதில் இந்த உள்ளோட நேச்சுரல் ஃபைபர்ஸும் சிந்தட்டிக் ஃபைபர்ஸும் ஆட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா கிரீஸ் ரெசிஸ்டன்ஸை உடைய ஒரு பிளாங்கெட்ஸ்னால் போர்வை, ஆன்டிஸ்டாட்டிக் அண்ட் நாய்ஸ் அப்சார்பிங் கார்பெட்டை உருவாக்குறாங்க. இதிலேருந்து உள்ளிலேருந்து. நெக்ஸ்ட் அவர் டாபிக் லைஃப் சைக்கிள் ஆஃப் எ பட்டர்ஃப்ளை. ஹியர் இன்வால்வ்டு how many steps? 8 steps. Life cycle of butterfly involve 8 steps. First steps, which come first, the silkworm or the egg? All of you know. Which one come? Egg only. Next, the eggs hatches as a tiny larva. The egg hatches as a tiny. First we get egg only. After that, which one come? The tiny larva come. Third steps, the silkworm eat 50,000 times its initial weight if a mulberry leaves and grows. The silkworm, the small tiny larva, eat how many times? 50,000 times its initial weight it mulberry leaves eat. That only grow into silkworm. Silkworm grow after what do? Spin a cocoon around itself. அதை சுற்றி என்ன செய்யுது, ஒரு கூட்டை உருவாக்கிக்குது, கக்கூனு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டேஜுக்கு பேர். அடுத்து இன்சைடு த கக்கூன். அவுட் சைடு ஒரு ஹார்ட் லேயர் மாதிரி இருக்கும், அதான் கக்கூன்னு சொல்கிறோம். உள்ளார எது இருக்குது? கேட்டர்பில்லர் இருக்குது. கேட்டர்பில்லர் சேஞ்சஸ் இன்ட்டு பியூப்பா. உள்ளாரையே அது சேஞ்சஸ் இன்ட்டு இந்த கேட்டர்பில்லர் என்னவாக மாறுது, பியூப்பாவாக மாறுது. அடுத்தது 6th ஸ்டெப்பு, கக்கூன்ஸ் ஆர் பாயில்டு ஆர் ஸ்டீம்டு டு கில் த பியூப்பா அண்ட் லூசன் த சராசின் தட் ஹோல்ஸ் த கக்கூன்ஸ். இது என்ன பண்ணுறோம்,
அந்த பியூப் அந்த கக்கம் சுற்றி இருக்குல்ல, அதை வந்து பாயில்டு வாட்டரில் போட்டோன்னா அதில் இருக்க அந்த செராசின்ங்கிற ஒரு லிக்யூட் இருக்கும், அதுலேருந்து என்ன வருது, அந்த நூல் வெளியில் வருது. நெக்ஸ்ட்டு 7th ஸ்டெப்பு, இண்டிவிஜுவல் ஃபிலமெண்ட்ஸ் ஆர் அன்ரேவல்டு. தனித்தனியாக அந்த நூல் வர்றது எதுக்கு யூஸ் ஆகாது, அதனால ஸ்பன் இன்டு த்ரெட்டு. அதை என்ன பண்ணுறோம், கடைசியாக அதை நூல்கண்டில் சுற்றி வச்சு உருவாக்குறோம், நூல்கண்டாக பயன்படுத்துகிறோம். அதுதான் ஸ்பன் இன்டு த்ரெட்டு. இதுதான் லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளை. நெக்ஸ்ட், characteristic features of silks. Characteristic feature of silk. It is very soft, comfortable and versatile. It can be easily dyed. It is the strongest natural fibers. It has a poor resistance to sunlight exposure. What is the character for silk? Silk oda nature enna? What is the nature? Yeah, very good. Soft and comfortable, versatile. What do you mean by versatile? It gives high look. And also it can be easily dyed. Okay. Next, it is the strongest natural fibers. Poor resistant to sunlight exposure. கம்மியான சன்லைட்டை தான் அது எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவர் டாபிக், uses of silks. Silk has natural beauty and elegance. It gives comfort in warm weather and warmth during colder months. It is used in the manufacture of classical and high fashion cloth, modern dresses, particularly silk sarees, the elegant of beautiful dresses. It is also used in household for making wall hangings, curtains, rugs and carpet. சில்கை வந்து ஒரு நேச்சுரல் ஃபைபர்னு சொல்கிறோம். அது வந்து ஒரு பியூட்டியை கொடுக்குது. அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் பிரைட் குரூம், மாப்பிள்ளை பொண்ணு எது போட்டிருப்பாங்க, அந்த சில்க்கு தான் போடுவாங்க. இது கம்ஃபர்ட்டாக இருக்குது, வார்ம் வெதருக்கும் கூல் வெதருக்கும் எல்லா மந்த்லேயுமே இந்த சில்க் சாரீ கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து என்னென்ன தயாரிக்கிறாங்க, மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் தயாரிக்கிறாங்க, சில்க் சாரீ அண்ட் தென் ஃபேஷன் கிளாத்து இதிலேருந்து தயாரிக்கிறாங்க. இது இல்லாமல் என்னென்ன தயாரிக்கிறாங்க, வால் ஹேங்கிங், கர்டைன்ஸு, ரக்ஸு, கார்பெட்டு, இது எல்லாமே எதில் தயாரிக்கிறாங்க, சில்கில் தயாரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவர் டாபிக், hazards in silk and wool industry. Hazards means what? What do you mean by hazards? Hazards means difficulties. In silk industry working people, so what are the difficulties met? That only hazards in silk and wool industries. The person affected. Which person? Working in silk and wool industries. Back pain, visionary problems, injuries, skin allergies and anthrax. Which one caused anthrax? Yeah, very good. Anthrax is caused by Bacillus anthracis. What is the symptoms for anthrax? Very good. Fever, cough, breathing problem, vomiting and diarrhea. Okay. இந்த தொழிற்சாலைகளில் சில்க் தொழிற்சாலையிலையும் உள் தொழிற்சாலையிலையும் வேலை செய்கிற பீப்புளுக்கு என்னென்ன அஃபெக்ஷன் நடக்குது, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக் பெயின் வருது, ஏன்னா உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறதுனால, நின்றுக்கிட்டே வேலை செய்கிறதுனால. அடுத்து அண்ட் தென் விச் ஒன், ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் இன்ஜூரிஸ், விஷனரி ப்ராப்ளம், கண்ணு தெரியாமல் போகுது. அப்புறம் ஸ்கின் அலர்ஜி வருது, ஏன்னா அவங்க எதில் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த உள் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுனால டை கலர்லாம் ஆட் பண்ணுவாங்க, இதெல்லாம் கெமிக்கல்ஸ் தாங்களா, அதனால அந்த ஸ்கின் அலர்ஜி வரும். ஆந்த்ராக்ஸ் அப்படின்னா எது காஸ் பண்ணுதுன்னா, பேசிலஸ் ஆந்த்ரசிஸ்ங்கிற ஒரு மைக்ரோப்ஸ் வந்து ஆந்த்ராக்ஸாக காஸ் பண்ணுது. அதோட சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபீவர் இருக்கும், காஃப் இருக்கும், மூச்சு விட சிரமப்படுவாங்க, வாமிட்டு வரும், அது இல்லாமல் லூஸ் மோஷன் ஆகும். இதுதான் ஹசார்ட்ஸ் இன் சில்க் அண்ட் உள் இண்டஸ்ட்ரி பீப்புள் அஃபெக்ட் பண்ணுற டிசீசஸ். நெக்ஸ்ட் அவர் டாபிக், ட்ரீட்மெண்ட். Which treatment? Anthrax treatment. Penicillin or ciprofloxacin. Penicillin or ciprofloxacin is given as the best medicine for treatment of anthrax. Which one best medicine? Penicillin or ciprofloxacin? The spread of the diseases is controlled by vaccination of animals and by burning or burial of infected animals' carcasses. It is a duty of the employers
to take care of the industrial workers by providing hygienical and well ventilated workplace. சிப்ரோஃப்ளாக்சின் ஆர் பென்சிலின் தான், சிப்ரோஃப்ளாக்சாசின் அது பென்சிலின் தான் இந்த ஆந்த்ராக்ஸுக்கு பெஸ்ட் மெடிசின் சொல்கிறாங்க. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? அனிமல்ஸுக்கு வேக்சின் கொடுக்கலாம். வேக்சின்னா என்ன? முன்னாடியே நோய் தடுப்பு மருந்து கொடுக்கலாம். இந்த இறந்து போன அனிமலை, ஆந்த்ராக்ஸில் இறந்து போன அனிமலை என்ன செய்யலாம்? அதோட தடம் தெரியாமல் நல்லா குழி தோண்டி புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு, எங்கே ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு, அந்த உள் இண்டஸ்ட்ரியிலையும் சில்க் இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு என்ன பண்ணணுன்னா இண்டிவிஜுவல் கேர் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? ஹைஜீனிக் வெல் வென்டிலேட்டட் ஒர்க் பிளேஸ், நல்ல காற்றோட்டமான இடவசதியுடைய ஒரு இடத்த அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவர் டாபிக் செரிகல்ச்சர் ஆர் அஹிம்சா சில்க். Sericulture or silk farming is the cultivation of silkworms to produce silk. It is also known as piece silk. In 1992, Kusuma Rajaya, a government officer from Andhra Pradesh, proposed a Ahimsa way of silk production for the making silks without killing the silkworm. It involves a human method, specifically letting the worms to hatch and then using the vacant cocoons. It is one of the method, which method? Silk farming method, otherwise called piece silk. Ahimsa silk, otherwise called piece silk. Who introduced that one? 1992, Kusuma Rajaya. Who? Government officer from Andhra Pradesh. What is mean by Ahimsa silk? What is mean by Ahimsa silk? Making the silks without killing the silkworms. Without killing the silkworm, we get the silk. That only Ahimsa silk. It involves what? Human method only. செரிகல்ச்சர்னா என்ன அப்படின்னா, சில்க்வார்மை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், கல்டிவேட் பண்ணுறோம், அதுக்கு பேர் தான் செரிகல்ச்சர்னு சொல்கிறோம். அஹிம்சா சில்க், அடுத்து அஹிம்சா சில்க். அஹிம்சா சில்க்னா என்ன? 1992 குசுமா ராஜயா அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆந்திர பிரதேசத்துலேருந்து இந்த சில்க் வார்மை கொல்லாமல் எப்படி சில்க் பெறுறது அப்படிங்கிற ஒரு மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கு பேர் தான் என்னது? அஹிம்சா சில்க்கு. வித்தவுட் கில்லிங் த சில்க் வார்ம் வி கெட் த சில்க்கு, அதர்வைஸ் கால்டு இது நான் வயலன்ஸ் மெத்தட். சரிங்களா? அதனால இது என்ன சொல்கிறோன்னா அஹிம்சா சில்க், அதர்வைஸ் கால்டு பீஸ் சில்க் அப்படின்னு சொல்கிறோம். இதில் மேக்ஸிமம் யார் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஹியூமன்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த லார்வா வந்து ஹேட்ச் ஆனவுடனே அந்த கக்கூன் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளார விட்டுட்டோன்னா அது தன்னை சுற்றி அந்த எதை உருவாக்கிக்கும், அந்த நூலை ரீல் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவர் டாபிக் அஹிம்சா சில்க். Traditional silk manufacturing methods involve boiling the cocoons of the silkworm and then sorting out the threads, which is used later in silk production. It has been supported by many people who are interested in the welfare of animals. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட். எது? நூல், அதாவது சில்க்வார்ம்லேருந்து சில்க் எடுக்கிறது. அந்த சில்க் வார்மை பாயில் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு அந்த கக்கூன்லேருந்து நம்ம சில்க் என்ன பெறுறோம்? சில்கை பெறுறோம். இது வந்து காலங்காலமாக ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து சில்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுற மெத்தடு. இதை விட்டுட்டு இந்த அஹிம்சா சில்க்குனா என்னன்னா, அந்த சில்க் வார்மை நம்ம கொல்றதே கிடையாது. அதுலேருந்து என்ன செய்கிறோம்? அந்த த்ரெட்டை எடுத்துக்கிறோம். வித்தவுட் கில்லிங் த சில்க் வார்ம் வி கெட் த சில்க்கு. அதுக்கு பேர் தான் என்ன? அது அஹிம்சா சில்க்கு. இதை யார் யார் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் அனிமல்ஸ் வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ, அனிமல் வெல்ஃபேரை யார் யார் விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த அஹிம்சா சில்கை வெல்கம் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அவர் டாபிக் அனிமல் ப்ரொடெக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ப்ரொடெக்டிங் அனிமல்ஸ் இஸ் லைக் ப்ரொடெக்டிங் அவர் ஓன் சில்ட்ரன் ஆர் பேரண்ட். தே ஆர் லிவிங் திங்ஸ் சிமிலர் டு ஹியூமன் பீயிங்ஸ். அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் நம்மளோட சில்ட்ரன்ட்டு பேரண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் சேம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, நம்மளோட சில்ட்ரனை பேரண்ட்டு எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா எல்லாமே இங்கே நிலத்தில் வாழ்கிற எல்லாமே என்ன தான்? உயிருள்ள விலங்குகள் தான் அப்படின்னு சொல்கிறோம். அஸ் அன் எலைட் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஆர் ரெஸ்பான்சிபிள்
human beings on the planet. It is our duty to protect all the living organisms on the earth. நம்மளோட டியூட்டி என்னன்னா இந்த நிலத்தில் வாழ்கிற எல்லா ஆர்கானிசத்தையும் நம்ம என்ன செய்யணும், பாதுகாப்பாக வச்சுக்கணும். இதுதான் நம்மளோட டியூட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஹியூமன் டெண்டன்சி அண்ட் கன்சைன்ஸ் டுவர்ட்ஸ் த அனிமல்ஸ் should be considered to protect and safeguard the animals. Hence, as human, it becomes a great responsibility and obligatory to protect the animals. நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு விலங்குகளையும் எப்படி நம்ம பாதுகாப்போமோ அப்படி தான் நம்மளோட குழந்தைங்களை எப்படி பாதுகாப்போமோ, நம்மளோட பேரண்ட்டை நம்ம எப்படி பாதுகாத்து பக்குவமாக வச்சுருப்போமோ அதே மாதிரி தான் அந்த அனிமல்ஸையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். இது ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்ஸுக்கும் உள்ள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. The Ministry of Environment, Forest and Climate Change has released 4 new Gazette notifications under the Prevention of Cruelty to Animals Act 1960 to regulate dog breeders, animal marketers, aquarium and pet fish owners. The Ministry of Environment, in and around our surroundings, no? That one safeguard who? Ministry of Environment. Released which one? 4 new Gazette notification. What is the notification? Prevention of Cruelty to Animals Act. அனிமல்ஸை யார் க்ரூயலாக நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தண்டனை. எந்த ஆக்ட் பிரகாரம்? 1960 ஆக்ட் பிரகாரம். This progress has come about as a joint effort by animal protection group. அனிமலை யார் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களோ அந்த குரூப்புக்கு இவங்களுக்கு ஒரு லிங்க் வச்சுக்கிறாங்க. வித் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் அனிமல்ஸ் we actually protect ourselves and protect the environment. Not only protect animals, in and around our surroundings and also environment also protected. By what? Protection of animals and maintenance is very important for each and every individual. Okay. Animals used as food. An animal raises for its flesh and products are consumed by human is called animal food. We get from the animal, which one get? Food, meat, and also some food variety also. Paneer, cheese. This only animals used as food. What are the animals? Prawn, crab, paneer and cheese we get from where? In the milk. And then fish. This one animals used as food. Next our topic, animals used as cloth. Animal skin is used for making woolen dresses and some leather goods. அனிமலோட அந்த ஸ்கின்னிலேருந்து நம்ம எதை மேக் பண்ணுறோம் அப்படின்னா உல்லன் ட்ரெஸ்ஸையும் லெதர் குட்ஸையும் மேக் பண்ணுறோம். பேஸ்ட் ஆன் த டைப்ஸ் ஆஃப் உல். How many types? Alpaca, fiber, mogi, Kashmiri and lamb's wool. This one types of wool. Next types of silk. Eri silk, muga and spider silks. This one types of silks. Next our topic, ahimsa silk. The Hindi word ahimsa means non-violence. What do you mean by ahimsa? Ahimsa means non-violence. It is used to describe this innovation because the fabric is manufactured in a process where silkworms are not killed. Without killing the silkworm, we get the silk is called ahimsa silk. Ahimsa silkworm and cocoon. Next our topic, poultry farming. Poultry farming, domestically or commercially, primarily for meat, egg and also for futures purpose. This only we grow the egg. What purpose? Meat and then egg. I hope you understood this class. Thank you children. Do well. All the best. Thank you dears.